ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம பேஸுக்கு ஒரு லே அவுட் போட்டிருந்தோம். அதனால இந்த எபிசோட்ல நம்மளோட பேஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம கூட இந்த டைம் லவ்லி பெட் கேமிங் ஒரு வழியா வந்துட்டாரு. ஓரா பேசம் வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு த எபிசோட் 2 ஆஃப் அயன் கிங்டம். நம்மளோட பேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய லாக் தேவைப்படுது. அதனால நான் முதல்ல லாக் மைண்ட் பண்ணிட்டு டேரெக்டாக போயிட்டு நான் வீடை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான். நம்ம வந்து கார்னர்ஸில் லாகை ஃபுல்லாக ஒரு 5 இது ஏற்றிட்டு நம்ம மீதி இருக்கிறத பிளாங்க் வச்சிட வேண்டியது தான். ஓகே, நம்மளோட பேஸ் இதுதான். ஆக்சுவலி லே அவுட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பிளாங்கை வச்சுட்டு நம்ம மேலே ஸ்லாப் போட்டு முடிச்சிட வேண்டியது தான். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதான் பிளான் மட்டும் முடிச்சுட்டு நம்ம கீழே வந்து நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. சரி, ஓகே. நம்ம ஹவுஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லவ்லி கொஞ்சம் நேரம் ஃபார்மில் ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவர் கூட கொஞ்சம் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம அவர் கையோட இழுத்து நமக்கு நிறையா கிளாஸ் தேவைப்பட்டதுனால அவர் சாண்ட் மைன் பண்ண நான் போட்டில் வச்சு அவரை ஊர்வலம் கூப்பிட்டு போயிட்டேன். ஓகே, ஒரு வழியாக நமக்கு சாண்ட் பக்கத்துலேயே இருந்ததுனால நம்ம இங்கேயே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பேஸ்க்கு போயிட்டு கிளாஸை ஃபில் பண்ணி நம்ம வீட்டோட இன்டீரியர் முடிச்சிட வேண்டியது தான். அப்படியே நம்ம ஃபார்மில் இருக்கிற கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணலான்னு போயிட்டேன். அப்புறம் தேவையான வீட்ஸ் எடுத்துகிட்டு நான் சீடை அங்கேயே பிளான் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரம் வில்லேஜை கொஞ்சம் லூட் அடிக்கலாமேன்னு வில்லேஜ் கிட்ட போகும்போது தான் நமக்கு வந்து பில்லேஜரை பார்த்தோம். அப்புறம் அவங்களையும் எப்படியோ நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து அவனோட பேனர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஏன்டா இந்த டேர்ட்டை மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்டீரியரில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாமேன்ட்டு நான் வந்து இப்போ 2 டேர்ட்டை நான் கீழே மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக கீழே வந்து நம்ம லீஃபை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வாட்டர் ஊற்ற போகிறோம். அதுக்கு மேலே கிளாஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் நம்ம இதை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. வாங்க முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம ஒரு வழியாக நம்ம இதை முடிச்சிட்டோம். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டுன்ற மாதிரி நான் ஆக்சுவலி ஒரு ஸ்லாப் வந்து நான் இதை ஏற்றி போட்டேன். அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பில்டிங்கோட அவுட்புட்டையே மாற்றி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம மேலே இருக்கிற எல்லா ஸ்லாப்பையும் உடச்சிட்டு நம்ம திருப்பி ஒரு லைன் ஏற்றி பில்ட் பண்ணி, ஏன்னா நம்மளோட லென்த் வந்து கம்மியாக கொடுத்ததுனால இப்போ அதனால் நம்ம வந்து மேலே ஸ்லாப்புக்கு பதிலாக நம்ம கிளாஸையே ஃபிட் பண்ணிட்டா கொஞ்சம் சன்லைட்னு கொஞ்சம் நல்லா ஒரு மெயின்ட்டு நம்ம அதை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்லாப்பை பிரேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைனில் ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்லாப் வச்சுட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம கிளாஸால் மேலே ஃபில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம அவுட்புட்டை பார்ப்போம்.
நம்ம ஒரு வழியாக நம்மளோட வீட்டை முடிச்சிட்டோம். நம்ம இந்த வீடியோ அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த ஃபுல்லாக இன்டீரியர் மாற்றிருக்கோம். ஓகே வாங்க உங்களை வீட்டுக்குள்ளே போய் கட்டுறேன். ஆக்சுவலி நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ரூம், அப்புறம் நம்ம ஒரு ஃபர்னஸ்க்கு ஒரு கிச்சன், அதில் நம்ம ஒன்றே ஒன்று குறையுது. ஆக்சுவலி இந்த டோர் மட்டும் செஞ்சு வச்சுட்டு வந்துடலாம். 3 டோர் ஆக்சுவலி இன்னும் 2 வைக்கணுமா? ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் சிம்பிளாக தான் கட்டியிருக்கு. இனி வர எபிசோடில் கொஞ்சம் நான் இனி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.